வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிதம்பரம் சைட் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோத்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு. எல்லா வகையான டிஃபனுக்கும் ரொம்பவே ஆப்டான இந்த ரெசிபி செய்முறையை இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது ஒரு பிஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். கத்திரிக்காய் கொத்சுக்கு இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு. இந்த பொடி தான் ரொம்ப வாசனையாக கொடுக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஆகிடுச்சு. இந்த டைமில் 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலாவெல்லாம் நல்லா இதுமாரி கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இது மாதிரி நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே கடாயிலேயே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காயை வதக்கி எடுத்துடலாம். இப்போது 1/4 கிலோ கத்திரிக்காயை இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை வந்து வேக வச்சு மசிச்சு செய்யலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது இது மாதிரி ஸ்மேஷரால் ஸ்மாஷ் பண்ணிடலாம், இல்லை உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இதுமாரி ரொம்ப மசிச்சிடாத 1-2 கத்திரிக்காய் தெரியணும், அந்த அளவுக்கு இதை நல்லா குழைவாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொத்சு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். குக்கிங் ஆயில் 1/2னா நல்லெண்ணெய் பாதி அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா அதை வறுத்துக்கலாம். இதிலே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே 2 தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதிலேயே கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு முழு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். இப்போ இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பொடி தான் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து சிதம்பரம் சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸானது. ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்த நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம்.
நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறது வந்து டேஸ்ட்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். வெல்லம் வந்து நம்ம ஃபைனலாக தான் சேர்க்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. நல்லா குக் ஆகி ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய் கோஸ்து வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ அருமையான கத்திரிக்காய் கோஸ்து ரெடி ஆகிடுச்சு. இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக கத்திரிக்காய் கோத்சு செஞ்சுருக்கோம். எல்லா வகையான டிஃபன் ஐட்டங்களுக்கும் ரொம்பவே ஆப்டான இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.